இன்னைக்கு நிறைய நேரங்களில நம்ம ஒருவேளை சில டஃப்பான காரியங்களை நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறீங்கனாக்கா, கர்த்தர் விரும்புகிற வார்த்தை இதுதான். உமக்கு சித்தமானால் இது நடக்கட்டும். உமக்கு சித்தமானால் இது செய்யப்படட்டும். உமக்கு சித்தமானால் நான் இதை வாங்கிக் கொள்கிறேன். உமக்கு சித்தமானால் நான் இதை பெற்றுக்கொள்கிறேன். இங்க அவன் அப்படிதான் கேட்கிறான். அவன் டைரக்டா வந்து இவர் தான் மிரக்கல் ஒர்க்கர் ஆச்சே, இவர் தான் ஹீலர் ஆச்சே, இவர் தான் என்ன வேணா செஞ்சிருக்கிறாரு, இவர்கிட்ட போனா சுகம் கிடைச்சிரு. நம்மளாம் இன்னைக்கு ஏசாமியை பார்த்தா அப்படித்தான் நம்ம ஓடுவோம். ஆண்டவரே இது ரொம்ப டஃப்பா இருக்குது, நீங்க எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறீங்களே, எனக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அப்படிதான் நம்ம உரிமையா கேட்போம். ஆனா அவன் அப்படி கேட்கல. அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கறது, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கிறான். வெரி ஹம்பிள் பிரேயர். ரொம்ப ஒரு அழகான ஒரு ரிக்வெஸ்ட, ஒரு வேண்டுதலை ஆண்டவர்கிட்ட அங்க வைக்கிறான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு உனக்கு சுத்தமாகு, நீ சுத்தமாகு. எனக்கு சித்தம் உண்டு என்றார். அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு. ரொம்ப சிம்பிளா முடிக்கிறாரு. அவன் சிம்பிளா கேட்கறான், அவர் சிம்பிளா முடிக்கிறாரு. இந்த சிம்பிள் வார்த்தையை தான் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு நம்ம வந்து பிடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் பாத்தீங்களா, ஐயோ நான் விட மாட்டேன், நான் விடவே மாட்டேன், நான் விட மாட்டேன் அப்படின்னு நிக்கிறோம் பாத்தீங்களா, அங்கதான் கர்த்தர் டஃப் ஆயிடுவாரு. கர்த்தர் அப்படி கெட்டி ஆயிடுவாரு. கர்த்தர் என்ன பண்ணுவாரு, ஏய் கமான், நீ இப்படி இருக்கிறியா, என் கையில கொடுத்து பாரு, நான் செஞ்சு காட்டுறேன் உனக்கு. அதுதான் கர்த்தர். அதனால இவன் ஆண்டவரை பார்த்தோன்னே, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கணும் அப்படிலாம் கேட்கலாம. உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகு. ரொம்ப அழகா முடிச்சுட்டு போயிட்டார் அந்த இடத்துல. அடுத்தது பார்க்கலாம், மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம். ஒவ்வொரு இடத்துலயும் ஆண்டோடைய சித்தங்களை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. நான் வாசிக்கும் போது மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 40வது வசனம் 41வது வசனம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அப்போது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், உம்மாலே ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா இங்க பாக்குறோம் இந்த குஷ்டரோகிய, அங்க போய் முழங்கால் போட்டுடுறான். பிரியமானவர்களே, டஃப்பான காரியங்களில முழங்கால் போட்டுட்டு, நான் முழங்கால் போட்டுட்டேன், ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டேன், அதனால நான் பெற்றுக்கொள்ளுவேன் அப்படி சொல்றதை விட, நான் முழங்கால் போட்டிருக்கிறேன், ஆனா அவருடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுத்துக்கிறேன் என்று சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய நான் நினைக்கிறேன், ரொம்ப ஊர்ன கிறிஸ்தவர்கள், நல்லா செபிக்கிறவர்கள், வேதத்தை தெரிந்து கொண்டவர்கள், புரிந்து கொண்டவர்கள், அவர்கள் மட்டும்தான் இதை பேச முடியும், இதை வந்து சொல்ல முடியும், இதை வந்து செய்ய முடியும் அவங்களுடைய வாழ்க்கையில. ஆண்டவரே என்னால முடியாது, உங்களால முடியும் சுவாமின்னு சொல்லிட்டு அந்த குஷ்டரோகி அவர்கிட்ட வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, இன்னும் நான் ஒரு ஹம்பிள்னஸ் அவர்கிட்ட பாக்குறேன். இந்த குஷ்டரோகி கிட்ட முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டால். உமக்கு சித்தமா